2 கிராமத்துல ஒரு நெசவாளி வாழ்ந்து வந்தான். கொஞ்ச நாள் ஒரு கிராமத்திலையும் அடுத்த சில மாசம் வேற ஒரு கிராமத்திலையும் இருக்கிறது அவனது வழக்கம். அவனுக்கு சொந்த பந்தம்னு பெருசா யாரும் இல்லை. அதனால வடக்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துல இருக்கிற ஒரு வனகிராமத்துக்கு போயிடுவான். நாடாறு மாசம் ஆடாறு மாசம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அவனோடது. அந்த மலை கிராமத்துக்கு பக்கத்துல அழகான மலையும் தொடர்ச்சியான காடுகளும் இருந்ததால சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இங்க இருக்கிற அருவியில விழுந்து இறந்திருக்கிறாங்க. மலையடிவாரத்தில் மிருகங்கள் பிரச்சனையும் இருந்தது. ஆனாலும் இங்கு வந்த சிலர் சோசியல் மீடியால சான்ஸே இல்ல ப்ரோ, மிஸ் பண்ணிடாதீங்க சகோ, செம்ம ஏரியா பாண்டு வீடியோவை தட்டி விட்டுட்டாங்க. இது போதாதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி விழற இடமெல்லாம் அருவின்னும் அந்த அருவிக்கு இதுதான் பேருன்னும் சொல்லி கதை கட்டி விட்டுட்டானுங்க. இதெல்லாம் கடந்து ஓவிய குகை, பழங்குடியின மக்கள், பல்தேய்ச்ச இடம், மூதாதையர் சமைச்ச பாத்திரம் இங்க கிடக்குன்னு ஒட்டுமொத்த கற்பனையையும் கொட்டி தீர்த்தானுங்க. அதனால இந்த இடம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நாடாரு காடாரு இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அத சொன்னாதான் கதை ஈஸியா புரியும். அவன் பேரு பேச்சியப்பன். அவனுக்குன்னு பெருசா கமிட்மெண்ட் இல்ல, தேவையும் அதிகம் இல்ல. அதனால கொஞ்ச நாள் உழைச்சு சம்பாதிப்பான். அதுக்கு பிறகு எங்காவது ஊர் சுத்த கிளம்பிடுவான். குறிப்பா மலை பிரதேசமா போவான். இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். காட்டை ரசிக்கணும், ஊர் சுத்தணும், அருவியில குளிக்கணும்னு பெருசா அவனுக்கு ஆசை இருக்காது. எங்க போனாலும் காட்டை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு சுத்திட்டே இருப்பான். அப்புறம் வேற பகுதிக்கு போயிடுவான். இயற்கையை ரசிக்கிற இவனுக்கு இந்த ஜனங்களோட ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் பிடிக்கல. அதனால ஒத்தையடி பாதையில தடை செய்யப்பட்ட பகுதி வழியா காட்டுக்குள்ள போயிடுறான். அன்னைக்கு சாயந்தரம் அந்த பகுதி பூரா ஒரே கலேபரம் ஆயிடுது. காரணம், காட்டுக்குள்ள போன 17 பேரை காணோம். அதுல 3 பேர் இறந்துட்டாங்கன்னு பிளாஷ் நியூஸ் ஓடியதுதான். அந்த பகுதியில எல்லாம் பதட்டம் எகிர ஆரம்பிச்சிடுது. இவங்க எல்லாரும் குரூப்பா போனதால எண்ணிக்கையை சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம பேச்சியப்பன் தனியா போனதால அவன் இந்த எண்ணிக்கைக்குள்ள வரல. அவனை யாரும் தேடவும் இல்லை. மலையடிவாரத்துல நைட் பூரா ஒரே அமளிதுமளியா இருந்துச்சு. ஃபயர் சர்வீஸ், போலீஸ், ஃபாரஸ்ட்னு அவங்கள மீட்கிறதுக்காக அல்லாடிட்டு இருந்தாங்க. நைட்ல காட்டுக்குள்ள போறது டேஞ்சர்னு மீட்பு படைக்கு புரியுது. அதனால மேலோட்டமா தேடிட்டு இருந்தாங்க. அதிகாலையில உள்ள போன டீம் ஒவ்வொருத்தரையா மீட்டுட்டு வந்தாங்க. பலரும் பயம், சோர்வுனால துவண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொருத்தரையா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. எல்லோரையும் காப்பாத்திட்டதால 3 பேர் இறந்துட்டாங்கன்னு வந்த செய்தி வதந்தின்னு தெரியுது. ஆனா பேச்சியப்பனை பத்தி யாருக்கும் தெரியல. அவனை யாரும் தேடவும் இல்ல, காப்பாத்தவும் இல்ல. இந்த நேரத்துல ஃபாரஸ்ட் உயர் அதிகாரி ஒருத்தர் காட்டு கத்திட்டே இருக்காரு. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு தெரியாதா? எப்படியா பப்ளிக்கை எப்படி பப்ளிக்கா அலோவ் பண்றீங்க என்று வண்டியாக திட்டிட்டு இருந்தார். அப்புறம் முட்டப்பாறை ரேஞ்சர் யாரையான்னு கேட்க, சார் என்று விரைப்பாக வந்து சல்யூட் அடித்தார் வனவாசம். வாயா வனம், இன்னைக்கு மட்டும் பப்ளிக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு, உன் சீட்டை கிழிச்சிருக்கும்யா இந்த கவர்மெண்ட்னு திட்டி தீர்க்கிறார். பிறகு உடனடியா இதை தடை செய்யப்பட்ட சுற்றுலாதலமா அறிவிங்க, சுத்திலும் எச்சரிக்கை போர்டை வைங்க, எஸ்கார்டு போடுங்க, இனி ஒரு பய இந்த காட்டுக்குள்ள போகக்கூடாது என்றார் மூச்சிறைக்க. உத்தரவுகள் அனைத்தும் உடனடியாக அமல்படுத்தப்பட்டது. ஆனா காட்டுக்குள்ள போன பேச்சியப்பனை பத்தி எந்த தகவலும் வெளியுலகுக்கு தெரியலை. அதிகாரிகள் எல்லோரும் கிளம்பிவிட ரேஞ்சர் வனவாசம் மட்டும் தனியே இருந்தார். ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பிளாஸ்க்ல இருந்து டீயை ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சார். அப்போதுதான் ஒரு பை அவர் கண்ணில் பட்டது. பாறை இடுக்கில் மறைந்தபடி அந்த பை கிடந்தது. அதிர்ச்சியாக அதை பார்த்தார். பப்ளிக்கை எல்லாம் மீட்டாச்சே, யாராவது தவறுதலா விட்டுட்டு போயிருப்பாங்களா? இல்ல காட்டுக்குள்ள இன்னும் சிலர் சிக்கியிருக்காங்களா? அதிர்ச்சியோடு காட்டை நிமிர்ந்து பார்த்தார். அப்போது திடீரென பறவைகள் படபடவென பறந்து பீதியை கிளப்பின. சுற்றிலும் பார்த்தார். யாரும் இல்ல. பையை எடுத்துட்டு காடுல இருக்கிற ஒத்தையடி பாதை வழியே செல்லத் தொடங்கினார் வனவாசம். பின்பு பாதை விலகி காட்டுப்பகுதிக்குள்ள நுழைய ஆரம்பிச்சார். 200 மீட்டர் தூரத்துக்குள்ள பாறை குவியல்கள், பள்ளத்தாக்கு, தெரித்து விழும் அருவி நீர் அத்தனையையும் கடந்து போறார். ஒரு பெரிய பாறையில் மூச்சிறைக்க சாய்ந்தபடி, பேச்சியப்பன், உன்னை பார்த்துட்டேன், வா வெளியே என்றார். எப்படி சார் என்னை கண்டுபிடிச்சீங்க என்றபடி வாரையை சுற்றி வெளியே வந்தான் பேச்சியப்பன். இதுதான் நீ கவனமா இருக்கிற லட்சணமா என்ற வனவாசம் பையை பேச்சியப்பனிடம் தூக்கி போட்டார். அதை சரியாக கேட்ச் பிடித்து கொண்டான் பேச்சியப்பன். நல்ல வேளை யார் கண்ணிலையும் படல, இல்லைன்னா பிரச்சனை ஆகி இருக்கும் என்றார் வனவாசம். பின்பு ரொம்ப டயர்டா இருக்க, இந்தா என்றபடி பழங்களை அவனிடம் கொடுத்தார். அதை பேச்சியப்பன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே வனவாசம் பேச ஆரம்பித்தார்.
ஆமா, இந்த தடவை எப்படி டிராமா பண்ணின அப்படின்றார். பெருசா ஒண்ணும் இல்ல சார். ஃபாரஸ்ட் ஆளுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தூரத்துல நின்னு அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்கன்னு அடர்த்தியான காட்டு பக்கம் திசை மாத்தி விட்டுட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே, மதிமயக்கி சோலைக்குள்ள போனா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாதுன்னு என்றவன் தொடர்ந்து பாட்டிலில் இருந்த நீரை குடிக்கத் தொடங்கினான். பின்பு, நீங்க உங்க பங்குக்கு 2-3 பேர் இறந்துட்டாங்கன்னு மீடியாவுக்கு நியூஸ பாப்பினீங்க. இதை கேட்ட வனவாசம் புன்னகைத்தார். பின்பு, சந்தேகம் வரக்கூடாதுன்றுதான் நானும் முதல்ல தேடுற மாதிரி பாவுலா காட்டிட்டு அப்பிறகு ரெஸ்கியூ டீமை அந்த பக்கம் போகச் சொன்னேன். இனி ஒரு பய இந்த காட்டுக்குள்ள வரமாட்டான். மரம், செடி, விலங்குன்னு இயற்கை மாறாம இந்த காடு இனி பசுமையா இருக்கும் என்றார். பின்பு அவரே தொடர்ந்து பேசத் தொடங்கினார். நான் என் அளவில் இதை முடிச்சுக்கலாம்னு தான் நினைச்சேன். பல தடவை அரசாங்கத்துக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிச்சு யாரையும் அனுமதிக்க வேண்டாம்னு சொன்னேன். பட் முடியல, ஏதாவது நடந்தாதான் ஆக்ஷன் பலமா இருக்கும்னு இப்படி ஒரு டிராமா ஆட வேண்டியதா போச்சு என்றவர் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டார். ஓகே சார், கிளம்புறேன் என்ற பேச்சியப்பனின் தோளை பிடித்து நிறுத்தினார் வனவாசம். அவர் கண்கள் இலேசாக கலங்கி இருந்தது. பாவம் பேச்சியப்பன், நீ பல தலைமுறையா நீங்க இந்த காட்டுக்குள்ளே இருந்தீங்க. ஒவ்வொரு ஆட்களா உள்ள வர ஆரம்பிச்சதுமே உங்களோட வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சு. சட்டத்துக்கு புறம்பா மரம் வெட்ட வந்தவங்க, அத்துமீறி வந்தவங்க, சுற்றுலா வந்தவங்கன்னு ஃபாரஸ்டுக்கு ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டுச்சு. துப்பாக்கி சூடு, கோர்ட் ஆர்டர்னு உங்களை மொத்தமாக இந்த காட்டை விட்டு வெளியேற்ற வேண்டியதா போச்சு என்றார் வருத்தத்துடன். இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் என்றான் பேச்சியப்பன் வருத்தத்துடன். பின்பு 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அந்த தடிமனான மரத்தை ஆசையாய் கட்டிப்பிடித்துக் கொண்டான். மரத்தில் கன்னத்தை பதித்தபடி பேசினான். வாழ்ந்த இடம் மட்டும் இல்ல சார், எங்க இனமே சிதைஞ்சு போச்சு. நான் மட்டும் அகதி மாறி ஊருக்குள்ள வாழ்ந்துட்டே இருக்கேன் என்றான். பின்பு திரும்பி நின்று மரத்தில் சாய்ந்தபடி, வெளியிலிருந்து காட்டை ரசிக்கிறவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் தெரியாது சார். இங்கே இருந்து வாழ்ந்து பார்த்தவங்களுக்குத்தான் தெரியும். காடு நமக்கெல்லாம் அம்மா மாதிரின்னு என்ற போது அவனது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அதை துடைத்துக் கொண்டு, அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு பீதியை புரளியை கிளப்பி யாரையும் காட்டுக்குள்ள வராம பார்த்துக்க வேண்டியது இருக்கு என்றான். பின்பு வனவாசத்தை பார்த்தபடி, ஊருக்குள்ள இருந்து நான் காட்டை காப்பாத்த போராடிட்டே இருக்கேன். நீங்க காட்டுக்குள்ள இருந்து இந்த வனத்தை பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க என்றவன். சரி சார், நான் கிளம்புறேன் என்று விடைபெற்று கிளம்பினான். சில பாறைகளை தாண்டி சென்றதும் பின்பு வனவாசம் பக்கம் திரும்பிய பேச்சியப்பன், அடுத்து எங்க சார் என்றான். துணுக்கு பாறைகாடுதான் பேச்சியப்பன். அங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியாட்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே மேகநிழல் காட்டுல செஞ்ச மாதிரி மிருகங்களை நம்ம டிராமாவுக்கு பயன்படுத்திக்கலாம் என்றார். தூரத்தில் நின்றிருந்த பேச்சியப்பன் கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு காட்டை விட்டு மெதுவாக வெளியேறத் தொடங்கினான். என்ன நண்பர்களே, கதை எப்படி இருந்தது? கதை முடிவுல பேச்சியப்பன் மெதுவாக அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுறான். ஆனா நம்ம மனசை விட்டு நகராம ரொம்ப நேரம் நின்னுட்டேதான் இருக்கான். மனிதன் செல்லும் இடமெல்லாம் மாசடைகிறது இயற்கை. அந்த இயற்கையை காப்பாற்ற துறை அதிகாரியும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒருவனும் போராடுறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதுலயும் அந்த பேச்சியப்பனுக்கு பின்னாடி இருக்கிற சோகமான கதை நம்மள ரொம்பவே உழுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.